அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3600 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்க போகிறோம். இலவசமாக நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். இந்த பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு 80 கேள்விகள் இருக்குது. நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 70 கேள்விகள் தான். ஆனால் நான் உங்களுக்கு 80 கேள்விகள் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதாவது பாட வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். வரலாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், அடுத்து புவியியல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 80 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு நம்ம ஆன்சரோட நோட்ஸ் மாதிரி கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தேர்வு 1. ஸோ இதுக்கான அந்த கேள்வியும் இருக்கும், அதிலே விடையும் உங்களுக்கு அதாவது அந்த கலர் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கான இலவசமான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் மறுபடியும் ஜாயின் பண்ணுறீங்க. சேனல் பார்த்தேன். ஸோ ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நவம்பர் 9 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 68 நாள் தான் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ போடுற அன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 68 நாட்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 60 நாள் 8 நாள் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ தீபாவளி, அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, லீவெலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு சிலவங்க படிப்பீங்க, ஒரு சிலவங்க படிக்க மாட்டீங்க. ஸோ அந்த லீவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் நீங்கள் கழிச்சிருங்க. 60 நாள் இருக்குது. ஸோ 60 நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு முழு மனசோட படித்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். முதல் கேள்வி, பழைய கற்காலம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கற்காலம். ஆப்ஷன் சி 10,000. 2வது கேள்வி, முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கூறுவது, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வரலாறு. ஸோ அப்போ வரலாறுக்கு டெஃபினிஷனை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து 3வது கேள்வி, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. ஏன்னா அகழாய்வு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தான் இந்த ஆதிச்சநல்லூர். இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, வரலாற்றை எத்தனை காலகட்டமாக பிரிக்கலாம்? 2 காலகட்டமாக பிரிக்கலாம். அடுத்து, மனிதனின் அறிவியல் பெயர் என்ன? ஹோமோ சேப்பியன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவியல் பெயர். ஸோ ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு தாவரத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் பெயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன் சீக்கிரம். ஓகேவா? ஸோ ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னா என்னது? மனிதனுடைய அறிவியல் பெயர். அடுத்த கேள்வி, பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இரும்பு பாதை அமைக்கப்பட்டது? அதாவது ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. எப்போ? 1856 அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் ரயில்வே பார்த்தீங்கன்னா 1853 மும்பை டு தானே அப்படிங்கிற பாதையில் இந்த அமைச்சிருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்த கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா 1856 தான் இந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே பாதை அமைக்கப்படும். 1856. அடுத்த கேள்வி, மொஹஞ்சதரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? ஸோ மொஹஞ்சதரோ அப்படின்னா இருந்தவர்களின் மேடு அப்படிங்கிற பொருளுடைய தான் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோ. அதாவது சிந்து சமவெளி நகரத்தில் முக்கியமான ஒரு நகரம் தான் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இந்த மொஹஞ்சதரோனா இருந்தவர்களின் மேடு என்றும், ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை மொஹஞ்சதரோ. ஸோ இருந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அந்த பொருள். அடுத்து, வரிசைப்படுத்துக. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த ஒரு இது இருக்கும், அதை வரிசைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. கரெக்டான வரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய குடும்பம், கிராமம், விஸ், ஜனாபதி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய அந்த ஒரு நிலை. ஓகேவா? அது ஆர்டராக பண்ண சொல்லியிருக்காங்க. குடும்பம், கிராமம், விஸ், ஜனாபதி. அடுத்த கேள்வி, மிகவும் பழமையான வேதம் எது? ஸோ 4 வேதங்கள் சொல்லுவாங்க அப்படி தானே. ஸோ ரிக், சாம, யஜுர், அதர்வனம் சொல்லி 4 வேதங்கள் இருக்குது. அதில் மிக பழமையானது பார்த்தீங்கன்னா ரிக். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான வேதம் ரிக் வேதம். ஸோ ஆப்ஷன் பி ரிக். 10வது கேள்வி, லோத்தல் எங்குள்ளது? பஞ்சாப், குஜராத், லாகூர், ஹரியானா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சிந்து சமவெளி நகரத்தினுடைய முக்கியமான நகரங்கள் பரவி காணப்படும். ஸோ இந்த லோத்தல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழமையான துறைமுக நகரம்னே சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிந்து சமவெளி நகரத்தின் ஒரு பகுதியான லோத்தல் தான் பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கும். இது ஒரு கப்பல் கட்டும் தளம்னு கூட சொல்லலாம். அடுத்த கேள்வி,
இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? நம்ம இதுக்கு முன்னே பார்த்த 10 கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாறு சார்ந்த கேள்விகள், 10 கேள்விகள். ஓகேவா? இந்த 11லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ஸோ இந்திய அமைப்பை அமைக்கிறது பார்த்திங்கன்னா சில குழுக்கள் அமைப்பாங்க. நிர்ணய சபை, அடுத்து பார்த்திங்கன்னா வரைவு குழு, இந்த மாதிரி நிறைய அமைப்பாங்க. அதில் ஒரு குழு தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதுக்கு தலைவராக யார் போடுவாங்க? ராஜேந்திர பிரசாத். சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக தலைவராக போடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் வருவார். யார்? நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுவார். 12வது கேள்வி, அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? அதாவது ரெண்டு குழு சொன்னோம் இல்லையா? நிர்ணய சபையின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுக்கு தலைவர் யார்? இந்த அம்பேத்கர். இதில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. ஒரு தலைவர் ப்ளஸ் 6 உறுப்பினர்கள். அந்த 6 உறுப்பினர்கள் தெரிஞ்சால் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ வரைவு குழுவின் தலைவர்னு கேட்டால் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியவர் என்னதான் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா 60 நாடுகளில் இருந்து அந்த சட்டங்களை ஆராய்ஞ்சி ஸோ அது முக்கியமான தேவையான தகவல்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியிருப்பார். யார்? பிரேம் பஹாரி நரேன் ரைடஜா அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதியிருப்பார். ஸோ எழுதின ஆள்னு கேட்டிங்கன்னா யார் தான்? பிரேம் பஹாரி நரேன் ரைடஜா. இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். அந்த புக்கில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் போட்டிருப்பாங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்த கேள்வி, இந்திய சட்ட வரைவு எப்போது அவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ அதாவது 60 நாடுகளில் ஆராய்ஞ்சி எல்லாம் எழுதி கொண்டு கொடுக்குறாங்க. முதலாக எப்போ அவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எப்போ? நவம்பர் 4, 1948. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் கடைசியாக சேர்க்கப்பட்ட பகுதி எது? நம்ம பகுதி படிச்சுமா அப்படி தான். ஸோ பகுதி எத்தனை? 25 பகுதிகள் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பகுதி 9B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும். என்னது? பகுதி 9B. அடுத்து, நமது தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நம்ம சுதந்திரம் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த தேசிய கொடியை என்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படி தான். ஸோ நம்மளுக்கு ஆகஸ்ட் 15, 1947 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படி தான். ஸோ ஜூலை 22, 1947 அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது தேசிய கொடியை அந்த குழு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேவா? ஜூலை 22, 1947. அடுத்து, முதலில் தேசிய கீதம் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. ஸோ அவர் எழுதின அந்த தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா 1911 எங்கே கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் முதலாக பாடப்பட்டிருக்கும். நான் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி 18. தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அது யார் தான்? நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். ஸோ அவரே வங்காள மொழியில் எழுதிட்டு அவரே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து 19வது கேள்வி, வந்தே மாதரம் எந்த மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? இது எப்போ பார்த்தீங்கன்னா 1898 சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கல்கத்தாவில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டிருக்கும். என்னது? வந்தே மாதரம். பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடலை கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க. 1811 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? சரியாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 20வது கேள்வி, தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன? ஸோ தேசிய கொடி பார்த்தீங்கன்னா இந்த விகிதம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு இது இருக்குது. ஓகேவா? இந்த இஷ்டில் தான் அகலம் இருக்கும், நீளம் இருக்கும். ஓகேவா? எந்த அளவுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3:2 நீள அகல விகிதம் தான் இருக்கணும். ஓகேவா? நீளம் பார்த்தீங்கன்னா 3, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகலம்ங்கிறது 2 இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீளம் வந்து நீங்கள் 10 மீட்டர் வைக்கிங்க அப்படின்னா அகலம் என்ன தான் இருக்கணும்? 10ல் ஓகேவா? ஸோ 3 பங்கு 10னா என்னது? 3 சம்திங் வரும். ஓகேவா? அந்த மாதிரி இது வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு மாதிரி சொல்கிறேன். 15 மீட்டர் நீங்கள் வந்து நீளம் வைக்கிறீங்கன்னா அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும்? 10 சென்டிமீட்டர்ங்கிறது இருக்கணும். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து முக்கியமான கேள்விகள் கொடுக்குறோம். ஓகேவா? 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேலை பகுப்பு முறையை கூறியவர் யார்? ஆடம் ஸ்மித். ஓகே. இவர் தான் பார்த்தீங்கன்னா வேலை பகுப்பு முறையை கூறியிருப்பார். ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை. தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். சமுதாயத்தில் மாற்றம் காணுவோர் யார்? ஸோ சமுதாயத்தில் மாற்றம் காண விரும்புவோர் யார் என்று அழைக்கப்படுகிறார்கள்? தொழில் முனைவோர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஓகேவா? இது முக்கியமான கொஸ்டின். ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. அடுத்த கேள்வி, மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்ன? ஸோ ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு
என்னது வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா கூலி, அடுத்து என்னது முதலீடுக்கு பார்த்தீங்கன்னா லாபம், அது மூலதனத்திற்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நிலத்திற்கு பார்த்தீங்கன்னா வாரம், அடுத்து என்னது பணத்திற்கு பார்த்தீங்கன்னா வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வகையில் மூலதனத்திற்கு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிற வெகுமதி அளிக்கப்படும். மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்னது? லாபம். பொருளாதாரத்தின் தந்தை மேலே சொல்லிட்டேன் யார்? ஆடம் ஸ்மித் விலை பகுப்பு முறை கூறியிருப்பார். நாடுகளின் செல்வம் என்ற நூலையும் வச்சிருப்பார். எனது செல்வ கோட்பாடுன்னு ஒன்று வந்திருப்போம். அதையும் அவர் வெளியிட்டிருப்பார். யார்? ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை 2 பேர் இருக்காங்க. பொருளாதாரத்தின் தந்தை, நவீன பொருளாதாரத்தின் தந்தை. ஸோ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்து, நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். அடுத்து நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி. நான் சொன்னேன் இல்லையா? வாரம். ஸோ நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்னது? வாரம். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆடம் ஸ்மித். ஓகேவா? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆடம் ஸ்மித். உழைப்பிற்கு வழங்கப்படும் வெகுமதி. நான் மேலே சொல்கிறேன் என்னது? கூலி. நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? டெய்லி என்னது? கூலி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உழைப்பிற்கு வழங்கப்படும் வெகுமதி என்னது? கூலி. அடுத்து நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியன்னு சொல்லலாம். ஓகேவா? முதல் இந்தியன்னு சொல்கிறத விட நோபல் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர், அதான் சரியான கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? அமர்த்தியா சென் இவர் தான் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த நோபல் பரிசை பெற்றிருப்பார். அமர்த்தியா சென் ஒரு பொருளாதார வல்லுநர். அடுத்து கிடைப்பரும கோட்பாட்டை கூறியவர் லயனல் ராபின்சன். இவர் தான் பார்த்தீங்கன்னா கிடைப்பரும கோட்பாட்டை கூறியவர் லயனல் ராபின்சன். ஸோ உங்களுக்கு பொருளாதாரத்தில் அந்த 10 கொஸ்டின் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரக்கூடிய எல்லாமே அதாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மிக அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள். அந்த ஜென்ரல் சயின்ஸை பிரித்து கொடுத்துருப்பேன். இயற்பியல், வேதியியல், அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியல், இப்படி தனியாக பிரித்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபிசிக்ஸ்லேருந்து இருக்கும். ஓகேவா? மிக அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள் எது? வெள்ளி. ஓகேவா? வெள்ளிங்கிறது என்னது? மிக அதிக வெப்பமான ஒரு கோள். என்னதான் புதன் பார்த்தீங்கன்னா சூரியன் பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த வெள்ளி தான் பார்த்தீங்கன்னா மிக அதிக வெப்பமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வெப்பம் வெளியே போகாமல் அப்படி அதுக்குள்ளே இருக்கிறனால வெள்ளிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா மிக வெப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலம். இதுவே ஸ்கூல் புக்கில் கொஸ்டின். ஓகே, என்ன பழைய கொஸ்டினாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதாவது சந்திரன் நிலா இருக்கு இல்லையா, அதை வந்து அது மறுபக்கம் தெரியாது யாருக்குமே. அதை படம் பிடிச்ச ஒரு விண்கலம் என்னென்னு கேட்குறாங்க. லூனா 3 1959 அமைச்சிருப்பாங்க. ரஷ்யான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள். ஸோ சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். இதுதான் பார்த்தீங்கன்னா சூரியனை மிக வேகமாக சுற்றி வந்துடும். ஓகேவா? அடுத்து சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன். ஸோ வியாழன் பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே சுற்றக்கூடியதில் வேகமாக சுற்றக்கூடிய கோள். ஓகே, பூமி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 மணி நேரம் வந்து தன்னைத்தானே சுற்றி எடுத்துக்கொள்ளும். அதை விட குயிக்காக என்னது வியாழன் அப்படிங்கிறது சுற்றி முடிச்சிடும். அதான் சுழற்சியில் வேகமான கோள். அடுத்து சந்திரன் பூமியை சுற்றி வர ஆகும் காலம். ஸோ அதாவது பூமி இருக்கு இல்லையா, பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் என்னது சந்திரன், அதாவது நிலான்னு சொல்லுவாங்க. இந்த நிலா பார்த்திங்கன்னா பூமியை சுற்றி வர எவ்வளோ நாள்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? 27.3 நாட்கள். அமாவாசையில் தொடங்கி மறுபடியும் பௌர்ணமி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 27.3 நாட்கள் ஆகும். அடுத்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலா வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ நமக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா பூமி இங்கே இருக்குது, சூரியன் அப்படிங்கிறது மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் நடுவில் நிலா அப்படிங்கிறது வருது. ஸோ நிலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து நம்ம சூரியனை பார்க்கும்போது சென்ட்ரலில் நிலா வரதுனால நிலா வந்து சூரியனை மறைக்கும். ஸோ அப்போ அது வந்து என்னது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பூமி அந்த பக்கம் சூரியன் சென்ட்ரலில் நிலா. ஸோ அப்போ நமக்கு என்னது இது பேர் சூரிய கிரகணம். இது பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் சூரியன் வந்தால் என்னது அது வந்து சந்திர கிரகணம். அடுத்து புவியின் இரட்டைக்கோள் என்று அழைக்கப்படுவது வெள்ளி. ஓகேவா? ஸோ வெள்ளியினுடைய அந்த அளவு, அதாவது அந்த எடை, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றளவு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமி போல் இருப்பதனால நம்ம வந்து பூமியின் இரட்டைக்கோள் என்று அழைக்கப்படுவது என்னது வெள்ளின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். ஓகேவா? நம்ம சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன், ஒரு குளிர்ந்த கோளும் கூட. ஓகேவா? நெப்டியூனுங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சனி தான். ஓகேவா? சனிக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான துணைக்கோள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இத்தனை கோள்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகே, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. லாஸ்ட் கேள்வி. அது 80 கேள்வி சொல்லியிருந்தேன், 40 பிரித்து கொடுக்குறேன். 40 கேள்வி. பூமி தன்னைத்தானே சுட்டுகிறது என்று கூறியவர்.
ஆரியப்பட்டர் இவர் ஒரு இந்திய வானியலாளர். இவர் தான் பார்த்தீங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுற்றுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார். எப்படி இரவு பகல் வருது இல்லையா? ஸோ அதனால பூமிங்கிறது தன்னை தான் சுற்றிக்கொள்ள வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு ஆரியப்பட்டர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ 40 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோங்கிறது 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால தான். ஓகே, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அடுத்த 40 கேள்வி இதுக்கு அடுத்தாக்கில் வரும். இந்த 2 வீடியோவும் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். அதுக்கு முன்னே யாரும் தயவு செய்து கேட்காதீங்க. ஓகேவா? 80 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிடிஎஃப் உடனே டெலிகிராம் சேனல் அப்லோட் ஆகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சரும் மென்ஷன் பண்ணியிருக்குது. உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதுவும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்படி பண்ணுங்கள், அது அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.